ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 15, 2024. நேற்று மார்க்கெட்டில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அண்ட் முக்கியமான அறிவிப்புகளை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். நிஃப்டி 50யோட டெய்லி சார்ட் தான் பார்க்குறீங்க. நேற்று நல்லாவே தெரியும், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஹேமர் பேட்டர்ன் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் உறுதிப்படுத்துச்சு. ஸோ நேற்று அந்த அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் கேஷ் மார்க்கெட்டில் 2175 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐஐஸ் 685 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் எஃப்ஐஐஸ் 563 கோடிக்கு பையும், இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் 6351 கோடி ரூபாய்க்கு பையும் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் சுமார் 3538 கோடிக்கு செல்லும். ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் 192 ரூபாய்க்கும் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க எஃப்ஐஐஸ். ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு மிக்சடு கரெக்ஷனுக்குள்ளே உள்ளாகி பாசிட்டிவில் வந்துச்சு. ஸோ இனி அடுத்து நிஃப்டி ஏறுமுகம் தான். நிஃப்டி 50ல் ட்ரேட் பண்ணுறவங்க பை சைடு போகிறது நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி கொஞ்சம் விரைவாக பார்க்கலாம். டிசிஎஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து கோட் $194 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் பெனால்ட்டி விதிச்சிருக்காங்க டிசிஎஸ் மேலே. டாடா குரூப்போடைய ஒரு மைல்ஸ்டோன் கம்பெனியான டிசிஎஸ் மேலே இவ்வளோ பெரிய பெனால்ட்டிக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் சீக்ரெட்ஸை இவங்க வந்து மதிக்கலைன்ற மாதிரி ஒரு கம்பெனி கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் இந்த பெனால்ட்டி வந்திருக்கு. ஸோ இதை கம்பெனி அஃபீஷியலாக நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் மேலே இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டாடா மோட்டார்ஸோடைய மார்க்கெட் கேபிடேஷனை பின்னுக்கு தள்ளி இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஆட்டோ மேனுஃபேக்சராக வந்திருக்காங்க மஹேந்திரா. ஸோ டாடா மோட்டார்ஸோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் $993.40. ஸோ எம்என்எம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு $2900 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாங் டேர்முக்கு பார்க்குற பங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மார்க்கெட் கேபிடேஷன் மாறுறதுனால பெரிய இம்பாக்ட் எதுவும் இருக்காது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் காரணம் தான். இது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் வேல்யூஷனை பொறுத்து மாறுபடுமே தவிர பிஸ்னஸை பொறுத்து மாறுபடாது. டாடா மோட்டார்ஸோடைய ரெசிஸ்டன்ட் லெவல் சுமார் ஒரு $1011 இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஹிண்டாய் வந்து ஒரு நியூ ஐபிஓ போட போகிறாங்க. அந்த ஐபிஓடைய வர்த் $3 பில்லியனாக இருக்குன்னு கணக்கிடப்பட்டிருக்குது. 2022 இந்தியாவுடைய மிகப்பெரிய ஐபிஓன்னு சொல்லப்பட்ட எல்ஐசியோடைய ஐபிஓ 2.5 பில்லியன் தான். ஸோ இப்போ 3 பில்லியன் அப்படிங்கிறது எல்ஐசியும் ஓவர்டேக் பண்ணி ஹிண்டாய் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. ஸோ ஹிண்டாயோடைய ஐபிஓ வந்ததுக்கப்புறம் கரெக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் என்ட்ரி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எல்ஐசி ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி $1000 ட்ரேட் ஆனால் அதுக்கப்புறம் $500 வரைக்கும் கரெக்ஷன் ஆகி மறுபடியும் இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருக்கான் இல்லைங்களா. ஸோ அதனால் அது என்னென்னு பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சு ட்ரேட் எடுங்க. பிபிசிஎல் தரப்பு வந்து ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு இல்லைங்களா, May 10, 2024 அப்போ Q4 ரிசல்ட்ஸ் அறிவிச்சிருந்தாங்க பிபிசிஎல். அதில் கம்பெனி வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் 30% உயர்ந்திருக்கு. கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் 4790 கோடின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூடவே டிவிடெண்ட் அண்ட் போனஸை பற்றி பேசியிருந்தாங்க. டிவிடெண்டாக ஃபைனல் டிவிடெண்ட் வந்து $10.50 பர் ஷேர் அப்படின்னும், போனஸ் வந்து 1:1 ரேஷியோவில் தரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ 1:1 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர், மிகப்பெரிய ஆஃபர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் $626.65. ஸோ இந்த நியூஸ் வந்து வரும்போது இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நெகட்டிவாக தான் இருந்துச்சு. நியூஸ் வந்ததுக்கப்புறம் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. காரணம், லாஸ்ட் இயர் அதாவது 2023 மே மாதம் வந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது 2000 கோடி லாபம் கம்மியாக பண்ணியிருந்தாங்க பிபிசிஎல். ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய நியூஸாக பார்க்கப்படல. ஸோ பட் இந்த போனஸுக்கு ஆசைப்படுறவங்க பை பண்ணலாம். பட் பெரிய ஷேர் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் தான். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்குதோ அதை ஃபாலோ பண்ணி தான் பிபிசிஎலோட பிஸ்னஸ் இருக்குமே தவிர வேறு இண்டிவிஜுவலாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்காது. ஸோ இதனால் கூட எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மிஸ் கன்னிமொழி ஸ்டவுட்ஸ், அவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வந்து சொலாரால ஹோல்டிங் வச்சுருக்காங்க, ஏடிஎஃப் ஃபுட்ஸும் ஹோல்டு பண்ணுறாங்க. சொலாராவோட ஆவரேஜ் ப்ரைஸ் 650, ஏடிஎஃப் ஃபுட்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் 250 வச்சு ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க. 1 இயராக லாஸ்ட்லேயே இருக்கிறதுனால எப்போ ஹை போகும், எப்போ ஆவரேஜ் பண்ணலான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள், அனாலிசிஸ் இருக்கும். 650 ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கும்போது அவங்க வந்து 2022 இந்த ஷேரை பை பண்ணியிருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் 650 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா. ஸோ இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்றதை பார்ப்போம்.
சொலாரா ஆக்டிவ் ஃபார்மா பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 1800 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் கீழே வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 85% கரெக்ஷனில் தான் இருந்திருக்கான். டெக்னிக்கல்ஸ் வச்சு பார்க்கும்போது அவன் மேலேருந்து கீழே விழுகும்போது எடுத்த சப்போர்ட் லைனை தான் இது வரைக்கும் அவன் ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். 3 டைம் டச் பண்ணிட்டான். அவனோட ரெசிஸ்டன்ட் ஜோனுன்னு பார்க்கும்போது 455 ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருந்திருக்கு. இந்த ஷேரை பார்த்தாவே நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை டச் பண்ணியிருந்தாலும் 2 வருஷமாக இந்த 453 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சை க்ராஸ் பண்ண முடியாமல் தவிச்சிருக்கான் இந்த ஷேர். ஸோ இப்போ ஒரு வழியாக பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து மறுபடியும் சப்போர்ட் தான் எடுத்திருக்கான். எப்பவுமே பிரேக் அவுட் கேண்டலோடைய எண்டு தான் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹோல்டு பண்ணிட்டு இருந்தவங்க முடிஞ்சால் இந்த நேரத்தில் ஆவரேஜ் பண்ணுறது நல்லது. ஷேர் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தெரியுது. பட் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேருந்து ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு டெய்லி சார்ட்டை வச்சே நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆவரேஜ் பாயிண்ட் 422.90 அங்கே வரும்போது ஆவரேஜ் பண்ணலாம். இல்லைனா 453 தாண்டி ஒரு பெரிய கேண்டில் வரும்போது ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ கடந்த ஒரு 6 மாதமாக வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கா நல்லாவே தெரியுது. ஜனவரி மாதத்தில் இருந்து அவனுடைய வால்யூம் ஸ்பைக் ஆகிருக்கு. இந்த வால்யூம் ஸ்பைக் கடந்த 2 வருஷத்தில் எங்கேயுமே பார்க்க முடியல. ஸோ ஒரு பாசிட்டிவான பையர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்றது இதன் மூலமாக தெரியுது. ஏடிஎஃப் ஃபுட்ஸ் 250 ரூபா ரேஞ்சில் அவங்க ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க. பட் இப்போது அது நல்லா கரெக்ஷன் ஆகி கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 227 ரூபா. சரிங்களா? ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அவங்க பை பண்ணதுக்கப்புறம் கீழே விழுந்து 1 டைம் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். சரிங்க, 240 ரூபா வந்து கீழே விழுந்துட்டான். ஸோ இதுலேயும் பெரிய நியூஸஸ்லாம் எதுவும் கிடையாது. குவார்டர்லி ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளை திருப்திப்படுத்துகிற மாதிரி இல்லை. அதனால தான் ஏடிஎஃப் ஃபுட்ஸ் வந்து இன்னும் மேலே ஏறாமல் இருக்கான். பட் இப்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதனால் இது கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது இதோடைய ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து 242 ரூபா. டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இது 9 டே மூவிங் ஆவரேஜ் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னதான் வால்யூம்ஸ் கொஞ்சம் அப்பப்போ வந்தாலும் பெரிய பை எதுவும் நடக்கப்படாத காரணத்தினால அது அப்படியே இருக்குது. ஸோ என்ட்ரி பாயிண்ட் 240 என்ட்ரி எடுக்கலாம். புது என்ட்ரி ஆவரேஜ் பண்ணுறவங்க 9 டே மூவிங் ஆவரேஜ் ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்டாக வச்சு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி சார்ட்டில் இது 9 டே மூவிங் ஆவரேஜ் மேலே வந்து பிளேஸ் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா அது ஒரு நல்ல ஆவரேஜ் பாயிண்ட்டாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நியூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1,40 லட்சம் ரூபாயை பெனால்ட்டியாக போட்டிருக்காங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் வந்து விதிமீறல்களில் ஈடுபட்டதாகவும் கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ் மூலமாக இந்த பெனால்ட்டி விதிக்கப்பட்டதாகவும் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ஏதோ ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணி பிரேக் அவுட் ஸ்டேஜுக்கு வந்திருந்தான். இவன் பிரேக் அவுட்டும் கொடுத்துருந்தான். நல்லா பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். 3 தடவை ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் 4வது டைம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஷ் வந்ததுக்கப்புறம் கீழே விழுந்துட்டான் இல்லைங்களா? ஸோ இப்போது இந்த நியூஸ் வந்ததுனால இன்னும் கீழே விழ வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் சப்போர்ட்டில் வந்து கிடைக்க வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா 60 ரூபா வந்து ஒரு நல்ல ஆவரேஜ் பாயிண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பெனால்ட்டி மூலமாக பிஸ்னஸ் பாதிக்குமான்னு கேட்டால் பாதிக்காது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைன் மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஜேஎம் ஃபினான்சியல்ஸ் ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சியில் ஒரு ஹெச்டிஎஃப்சி வர்சஸ் ஆக்சிஸ் பேங்க்ன்ற மாதிரி ஒரு அனலிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா லாங் டேர்முக்கு ஆக்சிஸ் நல்லாயிருக்குமா ஹெச்டிஎஃப்சி நல்லாயிருக்குமா அப்படிங்கிறது. ஸோ ஆக்சிஸ் பேங்க் வச்சு பார்க்கும்போது கடந்த ஒரு வருஷத்தில் 80% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான். பார்த்தா தெரியும் ஸ்ட்ரெயிட் ரேலி எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டை வந்து டச் பண்ணி கீழே போன மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன வேவ்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த ப்ரைஸ் ரேட்டில் வச்சு பார்க்கும்போது 100% ரிட்டர்ன்ஸ், அதாவது டபுள் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். ஆனால் ஹெச்டிஎஃப்சி பாருங்களேன், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் டபுள் ரிட்டர்ன்ஸ்லாம் எதுவுமே அவன் தரல. காரணம் வந்து பெரிய நியூஸும் கிடையாது. அப்புறம் ஏற்கனவே அவன் வந்து ஓவர் வேல்யூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு. பட் இப்போது ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே தான் இவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷமாக இவன் சப்போர்ட்குள்ளே வர்றது 1204 ரூபாயில். அவன் டச் பண்ணுற ஃபஸ்ட்டு ஹை பார்த்தீங்கன்னா 2021 நவம்பர் மாதம் 1690 ரூபாய் டச் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் 2021 டச் பண்ணுறான், 2022 23 டச் பண்ணுறான், 2024 டச் பண்ணுறான். ஸோ 3 தடவை 4 வருஷத்தில் டச் பண்ணியும்
அவன் பிரேக் அவுட் வந்து கொடுக்கல. மேபி 2025 இல்லை 2024 பிற்பகுதியில் அவன் டச் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்தானா மூமெண்டம் நல்லாயிருக்கும், லாங் என்ட்ரிக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ என்னுடைய பிக் எதுவாக இருக்கும்னா HDFC தான் இருக்கும். பிகாஸ் அவங்ககிட்ட தான் பொட்டன்ஷியல் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா பாய். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.